கிழக்கு செவக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே அந்த கரும்பு கடிக்கையிலே நான் பழச நினைக்கையிலே பல்லருவா பட்டுடுச்சு. நீங்கள் ஒரு சாதிக்காத துறை கிடையாது சார். உங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. சாதிக்காத துறைன்னா அதுக்காக தான் உங்கள் மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, புரியுங்களா? அது வந்து நாடு எல்லாரும் கொடுக்க முடியாது அந்த டைட்டில். நீங்கள் அடையாத உயரம் கிடையாது. உங்கள் மனசுலேயும் நீங்கள் உயர்ந்தவர், பண்புலையும் உயர்ந்தவர், குணத்திலையும் உயர்ந்தவர். அதான் நான் ரொம்ப முக்கியமானது. குணத்தில் உயர்ந்தவரை பார்க்க ரொம்ப கஷ்டம், அதுலேயும் உயர்ந்தவர், எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணிட்டார். நீங்கள் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, சென்ட்ரல் மினிஸ்டர், அது எல்லாமே ஒரு 160 மூவிஸ், பல மொழியில் படம் பார்த்தீங்க, நடிச்சிருக்காரு, பல வேடத்தில் படிச்சிருக்காரு. அது எல்லாமே ஒரு பெரிய நிறுவனம், 1 2 நிறைய நடத்தியிருக்காரு. அதுவும் அமெரிக்காவில் இந்த சூப்பர் பவர் வேர்ல்டு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரியில் வந்து நடத்தி இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் படைச்சிருக்காரு. இவருடைய சாதனைகள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அது எல்லாமே ஒரு பெரிய பிளாந்தெரபிஸ்ட் பார்த்துருப்பீங்க, மாயாபதி, இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு எனக்கெல்லாம் ஒரு மிரக்கலாக தான் இருக்குது சில இடங்களில். இந்த மாதிரி ஒரு உயரத்தை தொடுவதற்கு உங்களுக்கு ஒரு ஊக்குத்துணையானது என்ன? அது ஊக்குவித்தது யார்? அல்லது நீங்களாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டீங்களா, செல்ஃப் இன்ஸ்பிரேஷனாக? சொல்லுங்கள் சார். சின்ன வயசுலேருந்து எதையாவது சாதிக்கணுங்கிற அந்த வெறி உள்ளக்குள்ள இருந்தது. அதே சமயத்தில் நம்ம யார்ட்டையும் வேலை பார்க்கக்கூடாது, நம்ம 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே மனசில் இருந்தது. ஸோ அது பிரகாரம் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். அது பிரகாரம் நான் வந்து யார்ட்டையும் வேலை பார்க்கல. சினிமாவில் போய் நடிப்பேன், 1 மாதமோ 1.5 மாதமோ சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான முடிச்சு கொடுத்துருவேன், அடுத்த படத்துக்கு போவேன். அப்படி தான், அது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், கான்ட்ராக்ட் மாதிரி தான். அதனால் யார்கிட்டையும் நான் வேலை பார்க்கல, நான் தான் நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சேன், அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக உண்மைதான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஹாலிவுட்லேயும் சரி, பாலிவுட் சரி, பாலிவுட் நம்ம ஊரில் கோலிவுட்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பாலிவுட் ஆக்டர். அங்கே சிறிய செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் மூவ் பண்ணுறக்கூடிய கண்ட்ரி பார்த்தாக்கா யூகேயாக இருக்கும், சிங்கப்பூராக இருக்கும், துபாயாக இருக்கும். இதான் மேக்ஸிமம். அமெரிக்காவில் வந்து ஒரு ஸ்டார், ஒரு செலிப்ரிட்டி ஸ்டார், மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார் வந்து லைஃபையே செட்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மலாம் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்காக வந்தோம், அவர் அதுக்காக வரல. பல காரணங்கள் என்னதுக்காக வந்தோன்னு சொல்லியிருக்காரு, அது அப்புறம் ஓரளவு தெரியும். ஆனால் வர்றது ஈஸி சார். யூ கேன் ட்ரீம், பட் த எக்ஸிக்யூஷன் இஸ் அ டிஃபிகல்ட். நீங்கள் ஏதோ தம்பினால் வந்துட்டீங்க, அமெரிக்கா நோக்கி வந்திருக்கீங்க, நாங்கள் அமெரிக்கன் ட்ரீம் சொல்கிற மாதிரி நீங்களும் ஒரு ட்ரீமுக்காக வந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ட்ரீம் நிறையா இருந்துச்சு, எனக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டீங்க, வந்ததுக்கான காரணங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். வந்த பிற்பாடு எப்படி நீங்கள் அடாப்ட் ஆனீங்க? ஏன்னா அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இந்தியாவில் இருந்த மூவி ஸ்டார் உங்களுக்கு தெரியும், 10 காரு, 10 வேலைக்காரவங்க, மினிஸ்டர் வேறு, அந்த செக்யூரிட்டி வேறு. அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் லைஃப்பில் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து நீங்கள் எப்படி அந்த லைஃப் இங்கே வந்தீங்கிறது காரணம் சொல்லிங்க கொஞ்சம். அதே மாதிரி எப்படி அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றி அடாப்ட் ஆனீங்க? அது எங்களுக்கு உண்மையிலே க்யூரியஸாக இருக்குது. நல்ல கொஷின் தான். ஆமாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய மாமா KN நேரு அவர்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட நான் மினிஸ்டர் பிஏ வந்தேன் 89லேருந்து 91 வரைக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் பாரதிராஜா மூலிமா புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்துறையிலேருந்து முதல் படமாக அறிமுகம் ஆகி அதுக்கப்புறம் அவ்வளோ பல்வேறு படங்கள் நடித்தேன். என்னுடைய இந்த அமெரிக்கா வாழ்க்கையை வந்து எதிர்பார்க்காது. ஏன்னா என்னுடைய குழந்தைக்கு வந்து மருந்து தேடும்போது உலகத்தில் அமெரிக்கா தான் பெஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணும்போது அமெரிக்கா மூவ் பண்ண போகிறேன். நான் இப்போ மத்திய அமைச்சராக இருக்கேன் 2011. அமெரிக்கா மூவ் பண்ண போகிறோன்னே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய செக்ரட்டரிஸு, பிஏ எல்லோரும் ரொம்ப என்ன சார் இப்படி பண்ணுறீங்க திடீர்னு? சார் இல்லை சார் உங்களை நம்பி இருக்கிறோம் சார். அப்படி இல்லை, ஓகேயா, என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறான், என் பிள்ளைக்கு நான் லைஃப் கொடுத்தாகணும், அவனுடைய லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் 10 வயசு மேலே நடக்க முடியாமல் போயிடும், 17 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் 2 பேரும் உடஞ்சிட்டோம். எப்படியா நம்ம பிள்ளையை காப்பாற்றணும், உலகம் பூரா மருந்து தேடணும், மருந்து கிடைக்கல. சரின்னு அப்புறம் அமெரிக்கா தான் அவன் லைஃப் ஸ்டைல் பெஸ்ட்டுன்னு சொல்லி என் பையனே முடிவு பண்ணான். டேடி என்னை அங்கே கொண்டு போனியா, நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இங்கே அந்த வசதி இல்லை, ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போனால் அந்த ரேம்ப்பு கிடையாது, வீல் சேர் அக்சஸபிள் கிடையாது, டாய்லெட்டுக்கு அக்சஸபிள் கிடையாது, அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அடிக்கடி நாங்கள் வந்துட்டு போவோம், ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவோம். அப்போ அதை பார்த்துட்டு விருப்பப்பட்டான்.
அப்போ எங்களுக்கும் தோணுச்சு, சரி அவனுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு, அவன் விருப்பப்படுறான், நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றான். என்னை இந்தியாவில் வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வீல் சேரில் உட்காந்தா. இங்கே யாரும் அது மாதிரி பார்க்க மாட்டாங்க, என்னால் அங்கே கூப்பிட்டு போங்க டாடி அப்படின்னு சொன்னதுனால சரின்னு ஓவர் நைட்டில் முடிவு பண்ணோம் டக்குன்னு அமெரிக்கா போகணுன்னு. என்னுடைய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்னங்க ஒரு மத்திய அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்களே, இல்லை என் பிள்ளை ஆசைப்பட்டாங்க அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு. என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் அண்ணன் ஜெகத் ரட்சங்கள்லேருந்து, காந்தி செல்வலேருந்து, பழனி மாணிக்கலேருந்து எல்லாருமே எல்லாம், என்னங்க இப்படி ஒன்றியும் ஒரு மத்திய அமைச்சராக இருந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறேங்கிறீங்களே, நீங்கள் பிள்ளைக்காக போகிறேங்க, அவனை காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னேன். எல்லாம் அப்படி சொல்லுவீங்க, ஆனால் உங்களால் முடியாது. இல்லைங்க, இனிமேல் அரசியல் வேண்டாங்க, அரசியல் இருந்தால் என்னால் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, எனக்கு அதை விட இதுதான் முக்கியம் அப்படின்னு. பட் ரிசைன் பண்ணிடாதீங்க, அட்லீஸ்ட் நம்ம ஆட்சி இருக்க வரைக்குமாவது இந்த பொறுப்பு இருக்கும்போது நீங்கள் பணியாற்றிட்டு போங்கன்னொடனே, சரிங்க நான் ஃபேமிலியை மட்டும் மூவ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு அந்த லைஃப் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி மூவ் பண்ணேன். மூவ் பண்ணிவிட்டு நான் மாதத்தில் ஒருக்க அப்போ பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்கார், அவர்கிட்ட போய் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு வாரம் மட்டும் லீவு கேட்பேன், போய் ஃபேமிலியை பார்த்துட்டு வரேன். உடனே தெரியும், என்னுடைய பையனுடைய கண்டிஷன் தெரியும், பிரைம் மினிஸ்டர் உடனே சேங்ஷன் பண்ணிடுவார். வருவேன். வந்துட்டு நான் வந்த புதுசு 2011 வந்த புதுசில் திடீர்னு என் ஒய்ஃப் காலையில் சமைச்சிக்கிருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தாங்க. திடீர்னு ஏங்க அந்த ட்ராஷ் கேன் எடுத்து வெளியே வைங்க அப்படின்னாங்க. ட்ராஷ் கேன்னா அப்படின்னா அதாங்க அந்த குப்பை தொட்டி எடுத்து வெளியே ரோட்டில் வைங்க. ஏமா ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து குப்பை தொட்டி எடுத்து வைங்கிறேன் அப்படின்னா, ஏங்க இங்கே எல்லோரும் நம்ம தாங்க செய்யணும், எடுத்து வைங்க அப்படின்னா. உடனே யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு பயந்து மெல்ல இழுத்துட்டு போனால் எல்லாரும் வண்டி வந்துருமா அந்த நேரத்தில், தரன்னு எல்லாரும் ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் வேகமாக இழுத்துட்டு வந்தான். ஓ இப்படித்தான் இந்த ஊரில் வாழணும் போது நான் அப்போ தான் கொண்டு ட்ராஷ் கேன் இழுத்து வச்சேன். அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்லாம் அங்கே கிடையாது, எல்லாத்துக்கும் நம்ம தான் செஞ்சாகணும். அப்படி கொஞ்சமாக பார்த்து பழகி, அதே மாதிரி நான் இங்கேருந்து போய் சென்னையில் இறங்கினோடனே எனக்கு AK-47 5 பேர் நிற்பாங்க. அதே மாதிரி பெட்டியை தூக்கிறதுக்கு அது தூக்கிறதுக்கு எல்லாம் அதுக்கு ஆள் இருப்பாங்க. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டு எங்கேயும் இங்கே செக்கிங் கிடையாது. ஃப்ளைட்டு டோர் சாத்தும் போது தான் போய் ஏறுவேன், எந்த செக்கிங் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தேன். அது திருப்பி நாங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வரும்போது பெட்டியை நான் தனியாக தூக்கிட்டு வருவேன். என் பிஎல்லாம் அழுகுறாங்க, என்னங்க அவரே பெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ஊர் அமெரிக்கா லைஃப் இப்படித்தாண்டா பழகணும்னு சொல்லி அப்படி பழகினவன் தான் நான். பழகி இங்கே அதுக்கு வேறு நான் போய் சராசரியாக எல்லா இதுலேயும் கவுண்டரில் நிற்கிற மாதிரி நான் போய் லைனில் நிற்பேன். அங்கே எல்லாம் தனி ராஜமரியாதை, இங்கே அப்படியே தனியாக லைனில் நின்று போவேன். எல்லாம் இங்கே பழகிட்டேன். அதனால் எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த ஊர் லைஃப் மனுஷனாகவே நான் மாறிட்டேன், பிள்ளைங்களுக்காக எல்லாம் மாறிட்டேன். சார் அது பழகுன்னு சொல்கிற காட்டில் உண்மையிலே உங்கள் மாதிரி சொஃபிஸ்டிகேட்டாக அரசியலில் மூவியில் சிஓவாக இருந்துட்டு வந்தது உண்மையிலே சாக்ரிஃபைஸ். அது எப்படி பண்ணீங்கன்னு தெரில, உண்மையிலே சாக்ரிஃபைஸ். எதுக்குன்னா நான் சொல்கிறேன், எலெக்ஷா வந்திருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் ஆந்திரா, அவருடைய டாக்டரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே விர்ஜீனியாவில். ஒரு 1 இயர் கழித்து பார்க்க வர்றாரு கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளைய. அவங்க தேர் லிவிங் இன் 1 single bedroom அப்பார்ட்மெண்ட். அவர் ஒரு வாரம் நியூயார்க்கு வர்றாரு. அந்த 1 வீக்கில் ஹி பாட் $1 million ஹவுஸ் ஃபார் ஹர் டாட்டர், ஃபார் ஹிஸ் டாட்டர். ஏன்னா அவரால் தாய்க்க முடியல, அவர் ஒரு மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், அவர் பிள்ளையே வாழ்கிறது அவருக்கு அடாப்டலனா, இவர் மாபெரும் மனிதன் ஃபேமிலிக்காக வாழ்ந்து இது உண்மையிலே சாக்ரிஃபைஸ். இதெல்லாம் ஒரு பழகுறன்னு காட்டிலும் அடாப்டபிலிட்டி ஒரு விஷயம், சாக்ரிஃபைஸ் வேறு. இது உண்மையிலே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்க, உண்மையிலேயே உயர்ந்த மனிதன். லெட்ஸ் கிவ் a big another round of applause. This is not easy. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, அது அப்படி தாங்க சொல்லுவாங்க, அரசியல்வாதியெல்லாம் புலிவாலை பிடிச்ச கதையாக திருப்பியெல்லாம் போக முடியுமாங்க, வந்துடுவாருங்க திருப்பின்னாங்க. நான் சொன்னேன் 2014 சொன்னேன், நான் இனிமேல் அரசியல் பக்கமே வரமாட்டேங்க அப்படின்னு. எல்லாம் அப்படி தாங்க சொல்லுவாங்க, திருப்பியும் கலைஞர்களுக்கு தான் முதல்ல சீட்டு கொடுப்பாரு, நீங்கள் தான் நிற்பீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, மந்திரி நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் பார்க்க தானே போகிறோம். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, நான் அரசியலேருந்து விலகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு. அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. 10 வருஷம் ஆச்சு அரசியல் விட்டு, 10-11 வருஷம் ஆச்சு. அரசியலே வேண்டாம்னு முடிவு பண்ணி நீங்கள் உட்காந்துட்டேன். அப்புறம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின், வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மாறுவோம். நீங்கள் உலகத்திலே அதிகமான ஓட்டர்ஸ் உள்ள தொகுதி, அனைவரும் எல்லாருக்கும் தெரியும், வில்லிவாக்கம். அங்கே ஹையஸ்ட் லீடிங் செய்த ஒரு எம்எல்ஏ. அதே மாதிரி நீங்கள் மயிலாப்பூரில் நீங்கள் தோத்தீங்க. அந்த வெற்றியை பார்க்கும்போது, இவ்வளோ பெரிய மகா வெற்றியை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது மாதிரி ஒரு தோல்வி தான், படுதோல்வியோட கிடையாது, நீங்கள் மார்ஜினலாம் தோத்தீங்க. அன்னைக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா அது லாட் ஆஃப் சிஓஸ் இருக்காங்க, வெற்றியுடைய தோல்வியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும், சராசரி மனிதன் எல்லாருக்குமே வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், ஏற்ற இறக்கம், லாப நஷ்டம் எல்லாம் வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் போயாகணும்.
என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் உலகத்திலே பெரிய தொகுதியில் ஜெயித்தேன், சந்தோஷமே படலை. காரணம் நாங்கள் 27 பேர் தான் ஜெயித்தோம் திமுக சார்பாக. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் ஆகிட்டாங்க. 5 ஆண்டு காலம் போராட்டம், எதிர்க்கட்சி எம்எல்ஏவா. திருப்பி 2006 கன்ஃபார்மாக டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த செயல்பாடுகள், அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை பிடிச்சி மக்கள் அடுத்து ஓட்டு போட்டாங்க. நான் இப்போ வந்து உலகத்திலே பெரிய தொகுதியில் ஜெயித்ததுனால அப்போ வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் இது 3 மட்டும்தான் நான் வந்து பிரச்சாரத்துக்கு போக முடிஞ்சு. நான் எப்போயுமே பிரச்சாரத்துக்கு போவேன். தலைவர், தளபதி, பேராசிரியர், அதுக்கப்புறம் அந்த 3வது 4வது கேட்டகரியில் எனக்கு வண்டி கொடுத்துருவாங்க. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போவேன். பெரிய தொகுதியை கொடுத்தனால நான் 3 டிஸ்ட்ரிக் தான் போனேன். அதனால் நான் சொன்னேன், இந்த தடவை எனக்கு சின்ன தொகுதியாக கொடுங்கப்பா, நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போகிறேன், அடுத்து உங்களை முதலமைச்சராக்கணும் அப்படின்னேன். சரின்னு எனக்கு ட்ரிப்ளிகேணி நான் இருக்கிற தொகுதி என் வீடே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் ஏதோ ஒரு சூழ்நிலை அதை கொடுக்க முடியாமல் போய் பக்கத்தில் மயிலாப்பூர் போட்டாங்க. மயிலாப்பூரை போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. என்னென்னா நம்ம கேட்ட தொகுதியெலாம் மாறிடுச்சே அப்படின்னேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லைப்பா, அந்த தொகுதியில் பிராமின்ஸ் 60,000 பேர் இருக்காங்க, எஸ்வி சேகரன் எதிர்த்து நிற்கிறாரு, அவருக்கு பிராமின்ஸ்னால எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கப்பா, நீ என் தொகுதியை ட்ரிப்ளிகேணி கொடுத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக அந்த ஊரில் இந்த ஏரியாவில் இருக்கேன், மக்களுக்கு எல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன், நான் தொகுதியிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஈஸியாக ஓட்டு போட்டுருவேன், நான் பாட்டு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னேன். அவன் எஸ்வி சார் ஒரு காமெடி நடிகர் தானையா, நீ ஹீரோயை அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டார். சரி, தலைவரே சொல்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போயிட்டேன். அவர் உள்ளூர்லேயே 45 அத்தனை பேர் நல்லா இருக்கலா, மாமா நல்லா இருக்கலா, காப்பி சாப்பிட்டேலா அப்படின்னு அவர் பாடு ஓட்டு கட்டே வந்தார். அவர் 62,000 ஓட்டு சில்லறவாங்கடா, நான் 61,000 சில்லற, 1,700 ஓட்டில் நான் தோத்துட்டேன். ஆனால் கலைஞர் முதலமைச்சர் ஆகிட்டார். நான் தமிழ்நாடு முழுக்க 140 தொகுதி போனேன், 110 தொகுதி நான் போனதுக்கெல்லாம் ஜெயிச்சுது. அதில் நான் 20 பேர் மந்திரி ஆகிட்டாங்க. மந்திரி ஆகிட்டு, அண்ணே எங்களெல்லாம் ஜெயிக்க வச்சு நீங்கள் விட்டுட்டீங்களேண்ணே அப்படிங்கிற எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. தலைவரும் சொல்கிறார், யோ எல்லாரையும் ஜெயிக்க வச்சு நீ விட்டியா அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போயிட்டேன், என் தொகுதியை நான் கவனிக்க முடியல. சரி, நான் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம 5 வருஷம் மக்களுக்கு தானே செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சேன். அந்த வாய்ப்பு மிஸ் ஆச்சு. அப்போ தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், நெப்போலியனுக்கு ஏதாவது பண்ணியிருந்தார். எல்லோரும் சொன்னாங்க, தலைவர் எப்போ செய்கிறாரோ செய்யட்டும், நான் பாட்டு என் வேலையை செய்கிறேன், கட்சி வேலையை செய்கிறேன், என்னுடைய சினிமா வாழ்க்கையை நான் பாட்டு பார்த்துட்ருக்கேன், நிறைய படங்களை ஒத்துக்கிட்டு கட்சி வேலையும் பார்த்துட்டே இருந்தேன். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரம்பலூர் தொகுதியை நிற்க வச்சு என்னை எம்பி ஆக்கி ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கினார். ஸோ அப்போ எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தேன்னா வெறும் எம்எல்ஏ தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அதை விட மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது பாருங்கள். இதுதான் லைஃப்பில் நீங்கள் பாடமாக எடுத்துக்கணும். ஒன்று இழந்துட்டா அதுதான் போச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இதை விட பெருசாக நமக்கு ஒன்று கிடைக்க போகுது வாழ்க்கையில், அப்படி தான் நினச்சிக்கணும். அதில் ஒரு இந்த சாருஹாசன் பொண்ணு அனுஹாசன் இருப்பாங்க, அவங்க ஒரு காஃபி வித் அனுஹாசன், அவங்க ஒரு பேட்டில் கேட்டாங்க, நீங்கள் வந்து யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க, யாரை தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க, யாருக்கு சாரி சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், மயிலாப்பூர் தொகுதி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் உண்மையிலே சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஜெயிச்சு உங்களுக்கு மக்கள் பண்ணி ஆற்ற முடியல, அதனால் அவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். மயிலாப்பூர் மக்கள் எனக்கு ஓட்டு போடல பாருங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நான் வெறும் எம்எல்ஏ தான் இருப்பேன். நீங்கள் ஓட்டு போடாதனால நான் தோத்ததுனால எனக்கு தலைவர் எனக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்தாரு, ஜெயிச்சேன், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம், அதுக்கு நன்றின்னு சொல்லி ஓட்டு போடாத மக்களுக்கு நான் நன்றி சொன்னேன். எவ்வளவு பெரிய அந்த மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளோதான். தோல்வியை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதான் உதாரணம். அதனால் நிறையா உங்கள்கிட்ட நிறையா கேள்வியை கேட்கணும் போல விரும்புது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நான் கேட்கலாம். நான் கேட்டதுப்பா உங்களுக்கு வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆடியன்ஸ். நீங்கள் மல்டி ஃபேசட்டட் பர்சன் சொல்லி தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்னபடி பல துறைகளில் மல்டிபிள் ஃபீல்டில் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் உயர தொட்டிருக்கீங்க. ஆனால் இந்த ஃபீல்டில், ஏன்னா எதுக்கு நான் எங்கள் ஒய்ஃபு நாங்களாம் இன்னும் சயின்டிஸ்டாக தான் வந்தோம் அமெரிக்காவுக்கு. பாவம் அவங்கள சயின்ஸை விட்டுட்டு அவங்க லைக் பண்ணுவாங்க சயின்ஸை. நான் பிஸ்னஸ் போயிட்டேன், அப்புறம் அரசியலுக்கு போயிட்டேன், அப்புறம் பிஸ்னஸ். அவங்க மட்டும் ஏன் என்னையை மட்டும் விட்டு போயிட்டீங்க? நான் சொன்னேன் சயின்ஸு பிடிக்கலாமா, 10 வருஷம் இருந்தேன், அதுக்கடுத்து ஐ வாண்ட் டு பி ப்ராக்டிக்கலான்னு. சரி, ஓகே, அதுமாதிரி பிடிச்சது நோக்கி புறட்டு போயிட்டேன். அதுமாதிரி நீங்கள் பல துறையில் பண்ணியிருக்கீங்க. எது கடினம், எது எளிது? அரசியல்வாதியா, ஆக்டரா, சிஓவா, பிளான்தெரபிஸ்டாக இருந்திருக்கீங்க, இன்னும் ஒரு பெரிய வள்ளல் நீங்கள். இந்த துறையில் பார்க்கும்போது எது உங்களுக்கு கடினம், எது என்ஜாய் பண்ணீங்க? அதான் ஒவ்வொரு துறையுமே ஒவ்வொரு வித்தியாசமான துறை தான். அரசியலில் வந்து மக்களை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது.
எவ்வளவு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் இருக்கையிலே ரொம்ப கடினம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நான் பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போவோம். கோயம்புத்தூரில் இறங்கி பொள்ளாச்சிக்கு போயிட்டுருப்போம். பொள்ளாச்சியில் போய் ஒரு ரூமில் தங்கிட்டு அங்கேருந்து 30 கிலோமீட்டர் போவோம். போகிற வழியில் நம்ம வர்றோம்னு தெரிஞ்சு அந்த கிராமத்து பகுதியில் இருக்க மக்கள்லாம் ரோட்டில் நிற்பாங்க. அது நிற்கும்போது இந்த பக்கம்தான் போகிறார் ஷூட்டிங் தெரிஞ்சவொடனே நிற்பாங்க. மக்கள் கையை காமிக்கிறாங்கன்னு கொஞ்சம் நிப்பாட்டு பாடணும். நிப்பாட்டினவுடனே அப்படியே கும்பிடுவாங்க. கொஞ்சம் கண்ணாடி இறக்குங்களேன் அப்படிம்பாங்க. முதல்ல நிற்க சொன்னாங்க, நிப்பாட்டுவோம். கண்ணாடி இறக்குங்களேன் அப்படிம்பாங்க. சரி கண்ணாடி இறப்போம். எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சரி. கொஞ்சம் இறங்கி தான் நின்று முழுசாக பார்க்குறோம், இறங்கி நில்லுங்களேன் அப்படிம்பாங்க. சரி கொஞ்சம் இறங்கி நிற்பேன். அப்புறம் 2 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படிம்பாங்க. சரி எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வேலைக்கு போகலையா அப்படிமா. நீங்கள் ஷூட்டிங் வந்துட்டீங்களா, இனிமேல் வேலைக்கு போன மாதிரி தான் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ படத்தில் தான் கோவக்காரராக திர்றாடி, இந்த தங்கமாக பேசுகிறாரு அப்படிம்பாங்க. சரிம்மா அப்போ வரோம்மா, ஏங்க ஒரு 2 வார்த்தை ஒரு 2 பாட்டு பாடிட்டு போங்களேன், 2 வரி பாட்டு பாட்டு போங்க அம்மா. சரி ரோட்டில் நின்று ஷூட்டிங் போகிற ஆள் சரி நின்று பாட்டு போவோம். பாட்டு போனேன் ஏண்ணே என்னண்ணே இந்த எதிர்த்தாப்புல நம்ம ஒரு காப்பி சாப்பிட்டு போகலாம் வாங்கினேன். இல்லை வேணா என்னண்ணே நான் கட்சிக்கார், இத்தனை வருஷம் கட்சிக்கார், நீங்கள் வாங்கினே சும்மா. சரி மரியாதை கட்சிக்கார் கூப்பிட்டான்னு போயிட்டு உள்ளே வருவோம். ஏன்னா அங்கே வந்தீங்க இங்கே வர மாட்டீங்க, நம்பிட்டு வாங்கினேன். ஏன் ஷூட்டிங் போடுங்க நேரம் ஆச்சுன்னு அது போய்கிட்டே இருக்கும். என்னங்க இறங்கி 2 நிமிஷம் நிற்கலான்னு பார்த்தா 1/2 மணி நேரம் ஆயிரும். அங்கே ஷூட்டிங் சார் ரெடி சார், ஷார்ட் ரெடிம்பாங்க. இப்படி தான் மக்களுடைய மனநிலை. அவங்களுடைய ஆசைகள் ஆர்வங்கள் ஜாஸ்தி ஆக ஆக அவங்க திருப்திப்படுத்தவே முடியாது. இதுதான் அரசியலில். அவரே போவோம், தொகுதிக்கு போவோம், அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. என்னங்க ஜெயிச்சு வந்துட்டோம், அதெல்லாம் ஜெயிச்சோம், நாங்கள் தான் ஓட்டு போட்டோம், ஜெயிச்சு வந்துட்டீங்க. ரோடு பார்த்தீங்களா, வந்தீங்கல்ல 2 கிலோமீட்டர் ரோடு எப்படி இருக்குது, நடக்க முடியல மனுஷன். ரோடை போட்டு கொடுங்க. சரிம்மா எப்போ உடனே அதிகாரியை கூப்பிட்டு எப்போ அந்த ரோடை போடுங்க, அடுத்த மாதம் ரோடை போட்டு கொடுத்துருவோம். சரி ரோடு போட்டு கொடுத்தாச்சு, மக்கள் கேட்ட மாதிரி ஆசையாக ரோடு போட்டு கொடுத்தாச்சு, திருப்பி போவோம். அப்பயும் நின்று முறைச்ச மாதிரியே பார்த்துட்டு நிற்பாங்க. ஏங்க நீங்கள் தான் கேட்டது ரோடு போட்டீங்க, ஒரு லைட் எரிதான்னு பாருங்கள், ஒரு லைட்டை போடுங்க அப்படிம்பாங்க. சரி நான் லைட்டை போட சொல்லுவோம். சரி லைட்டு போச்சு. அடுத்த 2 மாதம் கழிச்சு வெவ்வேறு தொகுதியெலாம் சுற்றி திருப்பி போவோம். திருப்பி போகும்போது அப்போ அவங்க கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்ப்பா அப்படின்னு ஹாப்பியாக நம்ம போவோம். 2 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். ஒரு குடிக்க ஒரு தண்ணி கிடையாது. 2 பம்பு செட்டு போட்டு அடித்து கொடுங்க, குழாய் அடித்து போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க. அதையும் போட்டு கொடுப்போம். ஏங்க பஸ்ஸே இல்லைங்க, காலைல ஒரு பஸ்ஸு, ராத்திரிக்கு ஒரு பஸ்ஸு, அது பஸ்ஸு விட சொல்லுங்கள். இப்படி அவங்க மக்கள் தேவை, அடிப்படை தேவை, அவங்க நியாயம்தான், அவங்க கேட்குறது நியாயம்தான். நம்ம அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். இது தொகுதி முழுக்க பண்ணுவோம். அது எதிர்கட்சியாக இருந்தால் பண்ணுறது கஷ்டம். ஆளுங்கட்சியாக இருந்தால் சொன்னால் மந்திரிகள்கிட்ட அதிகாரி சொல்லி உடனே பண்ணலாம். இப்படி அவங்களுடைய தேவைகள், அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகள் நீண்டுக்கிட்டே இருக்கும். நம்மளால் என்ன முடியுமோ அது பண்ணுவோம். ஆனால் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். மற்றதெல்லாம் நடிப்புனா, சினிமாவில் போனீங்கன்னா ஸ்டண்ட்டில் ரொம்ப கஷ்டம், ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபைட்டில் நிறைய அடிபட்டுருக்கு, நிறைய எனக்கு இங்கெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியெல்லாம் பண்ணியிருக்கேன். இங்கே கால் உடைஞ்சிருக்கு. எல்லாம் ஃபைட்டில் டைமிங் மிஸ் ஆகும், நிறைய அது மாதிரி இருக்கும். அதை விட கஷ்டம் டான்ஸு. எனக்கு வரவே வராது சார் டான்ஸ். டான்ஸ்லாம் நமக்கு வராதுப்பா, நான் சும்மா அப்படியே குறுக்க நடந்து போகிற மாதிரி வச்சுக்கிங்க அப்படின்னா. இல்லைங்க நீங்கள் ஆடினா நல்லா இருக்காதியா, வேணாம் என் உயரத்துக்கு நல்லா இருக்காது. இல்லை அமிதாப் பச்சன் அவர் ஆடுவார்ப்பா, எனக்கு வேண்டாம், கேட்க மாட்டாங்க. சும்மாச்சு 2 ஸ்டெப் சார் அப்படின்னு ஆட வைப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் அது பேசிக்காக நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நம்மளால் அப்படி ஆட முடியாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருப்போம். கொடுத்து ஒரு 6 மாதம் ஆகும் சார், கொஞ்சம் சேலரி இன்க்ரிமெண்ட்னு கேட்பாங்க. சரின்னு கொடுப்போம். சார் அந்த கம்பெனியில் எனக்கு அவ்வளோ கொடுக்குறேங்கிறாங்க, இந்த கம்பெனியில் எவ்வளோ கொடுக்குறேங்க, அவங்களையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்மளால் முடிஞ்சதை தான் நம்ம பண்ண முடியும். நம்ம கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் எல்லா துறையிலையும் இருக்க தான் செய்யும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம. அப்போ சுருக்கமாக சொன்னாக்க, நீங்கள் உண்மையிலே ஒரு பல்துறையில் வல்லுநர் ஆகணும், பல மல்டிஃபேஸ்டல் ஜேர்னி ஆகணும்னாக்க யூ ஷுட் என்ஜாய் வாட் யூ ஆர் டூயிங். அப்போ தான் நீங்கள் ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு போக முடியும். அதான் என்னுடைய சம்மரியாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ யூ ஷுட் ரியலி என்ஜாய் வாட் யூ டூ எவ்ரி டே. இட்ஸ் குட். இப்போ உங்கள் மாதிரி பல பேர் மல்டிஃபேஷனல் ஜேர்னியை பர்சியூ பண்ணணும், அது மாதிரி ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ரொம்ப யூத் இருக்காங்க, ஸ்டார்ட் அப் இருக்காங்க, ஸ்கேலப்புக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய கருத்து, உங்களுடைய அனுபவங்களை ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் இப்போ ஆரம்பிக்கிறவங்களா, ஆரம்பிச்சிருக்கவங்களா?
ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க. எந்த துறை உங்களுக்கு பிடிக்குதோ அதில் நல்லா முழு கவனம் செலுத்துங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. யோசிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பின்வாங்காதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக முயற்சி செஞ்சீங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம நம்ம வேலை மட்டும் போதும் நினைக்காதீங்க. நமக்கு வேலை இல்லாமல் வேலை இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு இன்கம் நமக்கு வரணும். காலையில் நான் அதான் சொன்னது. அதனால் அது அவசியம் செய்யுங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸை நல்லா அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்குங்க. இந்தியாவுடைய தொடர்பு நிறைய வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தாய் நாட்டை, தாய் மண்ணை, தாய்மொழியை நம்ம மறக்கக்கூடாது. அதை வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேவை எவ்வளோ இருந்தாலும் நம்ம இங்கேருந்து அங்கே கொஞ்சம் நம்ம கொடுக்கணும். இங்கே நிறைய பேர் காலையில் யூஎஸ் இந்தியாவை பற்றி தான் பேசுனாங்க. நம்ம பெண்கள் நிறைய இருக்கீங்க. பெண்கள் மாதிரி தான் நாங்கள். அதாவது அமெரிக்காவுக்கு யார் வந்திருக்கியோ, அமெரிக்கா மட்டும் இல்லை, நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க பெண்கள் மாதிரி தான். எப்படின்னு சொன்னால், அவங்க வளர்ந்து ஆளான உடனே கல்யாணம் பண்ணி வேறு ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுறாங்க. பிறந்த வீடு புகுந்த வீடு. அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே பிறந்த நாடு புகுந்த நாடு. எல்லா உலகத்தில் எல்லா தமிழரும் வெவ்வேறு நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிறந்த நாட்டையும் பார்த்தாகணும், புகுந்த நாட்டையும் பார்த்தாகணும். பெண்கள் எப்படி பிறந்த வீடையும் பார்த்தாகணும், புகுந்த வீடையும் பார்த்தாகணும். அந்த மாதிரி நிலைமை தான் நம்ம. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய கிஃப்ட் பேக்குங்கிற மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும். அதே சமயத்தில் நம்ம இங்கே நல்லபடியாக நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகாமல் நல்லபடியாக வாழணும். அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும் சார். அதாவது இது ஒரு ஆடியன்ஸே என்னை கேட்க கொஸ்டின் நான் கேட்டுறேன். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், ஆனால் அவர் ஆன்சர் பண்ணிடுவார். நீங்கள் நடித்த படத்திலே எந்த படம் பிடிக்கிறது தப்பு. ஏன்னா எல்லா படமும் நல்லா நடிச்சிருக்கார். எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். இவர் சார் படத்தில், சத்யராஜ் படத்தில் ஒரு படம் கூட ஃபெயிலியரே கிடையாது. 3-4 தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா அது உங்களுடைய நடிப்பு திறமை. ஆனால் கேட்ட கேள்வி என்னக்கா, நீங்கள் 150 படம் நடிச்சிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ஃபேவரைட் ஆக்ட்ரஸ் யார்? அதை மட்டும் கேட்கல, ஆக்டர் யார்? தப்பிச்சிட்டேன். அதனால் நான் எப்பயுமே தான் ஓப்பன் புஸ்தகம் சொல்லிட்டீங்களே. நான் எப்பயுமே எனக்கு ஃபேவரைட் ஆக்ட்ரஸ் குஷ்பு தான். என் கூட 8 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான பொண்ணு, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே அவங்களே என்னை கூப்பிடல, எனக்கு ஃபோன் வரல அப்படின்னு அவங்களே, இப்போ கல்யாணத்துக்கு கூட அவங்களே புறப்பட்டு வந்தாங்க. உடனே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இங்கேயும் வந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபேவரைட் ஆக்டர்னால், நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருந்தார். சினிமாவில் கமல் சார்கிட்ட பழகினதுக்கப்புறம் எனக்கு கமல்ஹாசன் தான் எனக்கு ஃபேவரைட் ஆக்டர். இந்த அரசியல் வாழ்க்கையை பற்றி பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய ஏர்லி லைஃப் பற்றி எதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் அப்போவே நிறைய இதெல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவீங்க உங்கள் உள்ளூருக்குள்ளே. அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். அது அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது சிறு வயசுலேருந்தே நாங்கள் இளைஞனாக இருக்கும்போதே எங்கள் ஊரில் ஃப்ரீ பேர்ட்ஸ் யூத் கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பு ஆரம்பித்து, அந்த கிளப்பு மூலிமா நாங்கள் 25 பேர் மெம்பர்ஸு, எங்கள் இளைஞர்கள். எங்கள் கிராமத்தில் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி தாலுக்கில் பெருவலநல்லூருங்கிற கிராமத்தில் இருந்தோம். ஸோ அங்கே யார் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஆளாக நாங்கள் போய் 25 பேர் இருந்து கல்யாண பந்தி பரிமாறலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசி பந்தியில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி துக்க காரியம் நடந்தாலும் அவங்கள இருந்து மயானத்தில் கொண்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டு தான் அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி ஊரில் ரோடுகள் சரியில்லைன்னா வண்டி மாடை கட்டிட்டு போய் மண் அடிச்சுட்டு மண்ணை நிரவி ரோடு போடுவோம். பஸ்ஸு தான் வரலைன்னா நேராக அந்த பஸ்ஸு கம்பெனிக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி டயத்துக்கு பஸ் வரணும்னு சொல்லி பஸ் சொல்லுவோம். கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே எழுதி போட்டு கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரி இந்த யங்ஸ்டர்ஸாக இருந்து இந்த ஃப்ரீ பேர்ட்ஸ் யூத் கிளப்னு ஆரம்பித்து அதில் நிறைய சர்வீஸ் பண்ண ஆரம்பித்ததுனாலயோ என்னவோ தெரில, எனக்கு சர்வீஸில் அதிகமாக ஈடுபாடு பொது வாழ்க்கை ஈடுபாடு அரசியலுக்கு இந்த மாதிரி படிப்படியாக நான் வந்துட்டேன். உங்களுடைய பார்வையில் கலைஞர், உங்களுக்கும் கலைஞருக்கும் இருந்த உறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தலைவர் கலைஞரை பற்றி சொல்லணும்னா, அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், செயலாற்றல், சொல்லாற்றல் அவருக்கு நிகர் அவர் தான். அவருடைய ஞாபக சக்தி ரொம்ப அற்புதமான ஞாபக சக்தி. நகைச்சுவை உணர்வு ரொம்ப அற்புதமான நகைச்சுவை உணர்வு. அவருக்கு எனக்கு ஒரு அப்பா பிள்ளை உறவு தான். நான் ஒரு பெறாத பிள்ளை தான் அவருக்கு. அண்ணன் அழகிரி அவர்களும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அவங்களாம் பெற்ற பிள்ளை, நான் பெறாத பிள்ளை மாதிரி தான். அந்த அளவுக்கு உரிமையாக அந்த குடும்பத்தில் எல்லாரும் எனக்கு பரிச்சயம், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவேன். அவர்கிட்ட அப்படி தான் செல்ல பிள்ளையாக தான் இருந்தேன். ஸோ அதனால் அவர் லைஃப் லாங் என்னை மறக்க முடியாது. இன்றைக்கும் தலைவர்னா, அரசியல் தலைவர்னால் என்னுடைய அரசியல் குருன்னா அது கலைஞர் தான். சினிமா குருன்னா என்னுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா தான்.
ஒரு பில் போர்டில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு வாசகம் தான் எழுதலாம். ஸோ அது என்ன வாசகமாக இருக்கும்? என்னம்மா? ஸோ பில் போர்டு இருக்கு இல்லையா, நம்ம ஹைவேல பொறுத்தே பில் போர்டு பார்க்குறோம் இல்லையா, ஆமாம். அதில் ஒரே ஒரு வாசகம் உங்களோட வாசகம் இருக்கணும். உழைப்பு 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 உழைப்பு. தேங்க்யூ. ஐயா, நீங்கள் நிறைய பல்முக திறமை உங்களுக்கு இருந்திருக்கு. இந்தியாவில் வந்து ஆக்டராக இருந்திருக்கீங்க, பொலிட்டிஷியனாக இருந்திருக்கீங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அமெரிக்கா வந்திருக்கீங்க. வந்து இங்கேயுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு திங்கிங், ஏன்னா நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நடிகராக இருந்த போதும் பீப்புள் இன்வால்மெண்ட் இருந்திருக்கு, பொலிட்டிஷியனாக இருந்த போதும் பீப்புள், நீங்கள் எப்பயுமே வந்து மக்களுக்காக இருக்கிறீங்க, சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த ஆண்டர்ப்ரனர்ன்றது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்குது. பட் ஒரு பப்ளிக் லைஃப் அப்படின்னு அமெரிக்காவில் எதனா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? லைக் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸில் வர ஆசையே கிடையாது. ஏன்னா நான் வந்த நோக்கம் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு, குடும்பத்தோடு அவங்களுக்கு வாழ்கிறது தான். நான் வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் ஊரில் இருந்தேன். அங்கே எதுக்குலாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இங்கே வந்துட்டுமே நான் நிறைய நிகழ்ச்சி, மாதத்தில் ஒரு 10 நிகழ்ச்சி அமெரிக்கா முழுக்க கூப்பிடுவாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஏதாவது ஒத்துக்கிட்டேன்னா நீங்கள் ஊருக்கே போயிருங்கன்றாங்க வீட்டில். ஸோ ஏன்னா மனைவி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய சின்ன வயசுலேருந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்திருக்காங்க. 4 வருஷம் தினம் அவங்க காலேஜில் கொண்டு போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து அவனை படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. நான் ஒரு 10% தான். அதே மாதிரி காலையில் அவங்க தூங்கி எழுந்திரிச்சிருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பாடு வீட்டிலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. இரவு நேரத்தில் அவங்க கொஞ்சம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க. நான் இரவில் ஒரு 5-6 தடவை எந்திரிக்கிறப்ப கையை ஸ்ட்ரெச் பண்ணுறது, காலை ஸ்ட்ரெச் பண்ணி விடுறது, தண்ணி குடிக்க வைக்கிறது, யூரின் பாஸ் பண்ண வைக்கிறது எல்லாம் நான் பண்ணுவேன். இப்படி நான் அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் பாட்டு ஊரை சுற்றி இருந்தேன்னு வச்சுங்களேன். அதனால் எங்கேயுமே நான் வெளியே போக மாட்டேன். அதனால் எனக்கு அரசியல் வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, 100 தாண்ட போகிறதில்ல. அந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 1330 குரட்பாக்கள் எழுதினார். அதனால தான் இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கி கன்னியாகுமரியில் 1330 அடி உயர சிலை எழுப்பியிருக்காங்க. நம்மளாம் அவ்வளோ பெரிய சாதனைலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பண்ணவும் முடியாது. நம்ம 100 தாண்ட முடியாது. வாழ்கின்ற காலங்கள் ரொம்ப குறைவு. ஸோ ஒரு மனிதன் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறான். அடுத்த நாள் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறான். 8 மணி நேரம் தூங்குகிறோம். நீங்கள் தூக்கத்தை கணக்கு போட்டு பாருங்கள். 8+8+ன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை 20 ஆண்டு காலம். 20 ஆண்டு காலம் தூக்கத்திலே போயிடுது. 60 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலம் தூக்கத்திலே போயிடுது. இப்போ மீதி இருக்கிறது 40 வருஷம் தான். அந்த 40 வருஷத்தில் குழந்தை பருவத்தில், இளமை காலத்தில் எந்த வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். அதில் 10 வருஷம் போயிடுது. மீதி இருக்கிறது 30 வருஷம். அந்த 30 வருஷத்தில் வயதான காலத்தில், முதியோர் காலத்தில் ஏப்பா எல்லாம் நம்ம புள்ள பார்த்துக்குவான்னு ஓடி வேலை செய்ய முடியாத காலகட்டங்கள், அதில் 10 வருஷம் போயிடும். மீதி இருக்கிறது 20 வருஷம் தான். அந்த 20 வருஷத்தில் 4 பேருக்கு நல்லது பண்ணி, தாய் தகப்பன் நல்லது பண்ணி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, சித்தப்பு பெரியப்பா, மாமச்சான், பங்காளி, பக்கத்து வீட்டுக்கார, ஏற்று வீட்டுக்கார, வேண்டிய வேண்டாம் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி இப்படி வருது. இருந்தால் அப்படி வாழ்ந்தான் செத்தான். நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம பேரை சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சுட்டு போனால் அடிக்கடி சொல்லுவேன். அதே தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம். இந்த அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நான் அங்கேருந்து நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நம்மளை என்னெல்லாம் பண்ண முடியும், நம்ம சாகிறதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அதனுடைய இதுதான் இந்த மாநாடுமே. அதே மாதிரி இந்தியாவில் நடக்கும்போதும் சுனாமி வந்தப்பையும் சரி, இப்போ இப்போ நம்ம கொரோனா வந்தப்பையும் சரி, முதல்வர் அனௌன்ஸ் பண்ணாங்க, உடனே 25 lakhs அனுப்பிச்சி விட்டேன். அதே மாதிரி சென்ட் ஜோசப் காலேஜில் நான் படித்த காலேஜுக்கு நிறைய நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உலகம் பூரா பேஷண்ட்ஸ் வராங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். தங்குறதுக்கு மட்டும்தான் சாப்பாட்டுக்கு மட்டும் அவங்க கட்டிடணும், பாக்கியெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். என் பையனுக்கு இங்கே என்ன கொடுக்குறோன்னு அதே ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டேன்னாங்க, 1 கோடியை உடனே அனுப்பிச்சேன். ஸோ அதான் என் துறை அது சம்மந்தப்பட்ட நான் எதெல்லாம் என்னை வளர்த்து விட்டுச்சோ அதுக்கு வலுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் முக்கியம். இல்லை ஆக்சுவலாக ரீசெண்டாக சாருடைய சன்னு கல்யாணம் நடந்துச்சு ஜப்பானில். இல்லை நான் சொல்லிடலாமா? நான் ஒரு கேள்வி கேட்டுருக்கேன். சொல்லுங்க சார். ஆமாம், அது ரொம்ப பிரமாதமாக எல்லாம் சொன்னீங்க. அது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சொல்கிறதுல. கண்ணாடி இறக்குறது, அப்புறம் இல்லை காரில் போகும்போது கிராமத்து மக்கள் கண்ணாடி கொஞ்சம் இறங்குங்களேன்னு சொன்னாங்க, இறக்குனீங்க. அப்புறம் வெளியில் பேச சொன்னாங்க, பேசுனீங்க. 2 பாட்டு பாட சொன்னாங்க, பாடினீங்க. அந்த பாட்டை இப்போ பாடிட்டீங்களா? நாங்கள் கேட்டுருவோம். அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. அவசியம் நாங்கள் கேட்க வேண்டும் அந்த பாட்டினை.
சம்பத் சார் தூங்கிட்டு இருப்பார்னு நினச்சேன், ரொம்ப முழிப்பாக இருக்காரு. எந்திரிச்சிட்டாரு. அதாவது சீவிலப்பேரி பாண்டிங்கிற படத்தில் அது ஆக்சுவலாக அந்த பாட்டு நான் பாடல, டிவியில் சந்தியா ராஜகோபால்னு ஒரு செய்தி வாசிப்பாங்க, நியூஸ் வாசிப்பாங்க. ரொம்ப அவங்களுடைய கணவர் தான் ராஜகோபால், அவர் தான் அந்த பாட்டு பாடினார். அதை வந்து மேடைகளில் அதிகமாக நான் பாடினதா, அது நான் பாடினதா நினச்சிக்கிட்டாங்க. நான் பாடல, அவர் தான் பாடினார். மேடைகளில் நான் தான் பாடுறேன். கிழக்கு செவக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே, அந்த கரும்பு கடிக்கையிலே நான் பழச நினைக்கையிலே, பல்லருவா பட்டுடுச்சு மனசு ஆறலையே, என் கோவம் தீரலையே, நம் வாழ்வு மாறலையே, உங்க முகத்தை பார்க்கையிலே என் துன்பம் பறந்துருச்சு, என் துன்பம் பறந்துருச்சு. வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய் கணக்கா, தினந்தோறும் வெறும் கனவா, என் விதிய எழுதையிலே அந்த சாமியும் உறங்கியதே, அந்த சாமியும் உறங்கியதே. ஐயா கலங்காதே, நம்ம சூரியன் உடையாதே, ஊர் வஞ்சம் நிலைக்காதே, நீ உள்ள நாள் மட்டும்தான் இந்த உசுரும் போகாதே, இந்த உசுரும் போகாதே. கிழக்கு செவக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே, அந்த கரும்பு கடிக்கையிலே நான் பழச நினைக்கையிலே, பல்லருவா பட்டுடுச்சு. நன்றி. அருமை ரொம்ப அருமை பிரமாதம். அருமை அருமை. ரொம்ப ஒரே ஒரு அருமையான, விஷயம், ஒரே விஷயம் உட்காருங்க. ரொம்ப அருமை. மகிழ்ச்சியான ஒரு, எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமான பாட்டை பாடிட்டீங்க. உங்கள் நிறைவாக ரொம்ப பிரமாதம். இப்போ ஒரு நிமிஷம், நம்மக்கிட்ட இப்போ வந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அதாவது எந்த ஊர் மேயர்? யுனைடெட் கிங்டமில் ஒரு சின்ன நகரத்தில் பெரிய மேயராக இருக்கிறாங்க. அவங்க வந்திருக்காங்க. மோனிகா, சென்னையை சார்ந்தவர், போய் அங்கே செட்டில் ஆகி மேயராக இருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸ். இப்போ அவங்க போய் அவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? இந்தாங்க கேள்வி. Hello, Vanakkam uncle. Good evening to one and all present here. Inge July மாதம் I came to meet the mayor of Amesbury here, and நான் திருப்பி இந்த ப்ரோக்ராம்க்கு வருவேன்னு நினைக்கல, but I'm so happy to come and see you all here. இப்போ the important question that I have is, உங்களை நான் பார்த்திருக்கேன், you've been such a dedicated father to Gunal and your other son Dhanush and Gunal, and the wedding was phenomenal. We really enjoyed it from the United Kingdom. So you've been a successful politician, you've been a fantastic actor, you've been a CEO, but you've been a wonderful and an outstanding father. So what was your inspiration to be such a successful father, or who's your role model? Because I'm a mother, I'm a politician, I'm a businesswoman, but I think being a mother, or thaya, I think it's a very important role to nurture my daughter. So ungala paatha, I've drawn my inspiration. In politics, it's Margaret Thatcher, but being a good dad, it's you. So I want to know, what is your inspiration? இன்ஸ்பிரேஷன் எதுவும் கிடையாது. மனுஷனாக வாழணும், மனித நேயத்தோடு வாழணும், உணர்வுக்கு மதிப்பளியுங்கள், உரிமைக்கு மதிப்பளியுங்கள், உறவுக்கு மதிப்பளியுங்கள், குடும்பத்திற்கு மதிப்பளியுங்கள். குடும்பம் தான் எல்லாம். நீ எங்கே சுற்றினாலும் கடைசியில் சொல்லலாம், எங்கே சுற்றினாலும் ரெங்கனை சேவிக்கணுங்கிற மாதிரி, எங்கே சுற்றினாலும் ராத்திரி ஆச்சுன்னா வீட்டுக்கு தான் வந்தாகணும் நீங்கள். அப்போ வீட்டில் இருக்கவங்க அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ, என்ன பிரியப்படுறாங்களோ, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். 32 வருஷம் ஆச்சு என் மனைவி நாங்கள் கல்யாணம் ஆகி. ஒரு உதாரணம் சொல்கிறேன். வந்து நான் 2000 இது கம்பெனி ஆரம்பித்தேன். 2002 என்னுடைய மனைவி வந்து 93 மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் 98 என்னுடைய மூத்த சன் தனுஷ் பிறந்தான். 2001 குணால் பிறந்தான். 2002 வந்து என்னுடைய மனைவி வந்து கேட்டாங்க, ஏன்னா நீங்கள் இந்த உமன் எம்பவர்மெண்ட் நடந்தது இல்லையா, அதுக்காக நான் சொல்லுவேன். அப்போ மனைவி வந்து கேட்டாங்க, ஏங்க நானும் கம்பெனிக்கு வர்றேன், ஆஃபீஸ்க்கு வரேன்னா. ஜீவன் டெக்னாலஜி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. அப்போ 2000 ஆரம்பித்தேன். நீ எதுக்குமா வர்ற, நீ என்ன சாஃப்ட்வேர் படிச்சிருக்கியா அப்படின்னா. இல்லைங்க, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுங்க, அதனால் நான் வர்றேன்.
ஏம்மா வீட்டில் போர் அடிக்காதெல்லாம் நீ ஆஃபீஸ் வர முடியாது, அதனால் நீ முடியாதுன்னு. நீங்கள் மட்டும் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா என்ன? ஏம்மா நான் படிக்கலைன்னாலும் பணம் போட்டிருக்க முதலாளிமா, நான் கம்பெனிக்கு போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, நீ வரணுன்னா கம்பெனிக்கு வரணும்னா நீ படி. நான் இனிமேலாம் சாஃப்ட்வேர் படிக்க முடியாது. சாஃப்ட்வேர் படிக்கலாம் எப்படிமா நீ வந்து கம்பெனிக்கு வருவேன்? நான் வந்து ஃபைனான்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா, சரி ஃபைனான்ஸ் படினா படி. ஏன்னா என்னுடைய மனைவி வந்து 98ல் தனுஷ் பிறந்தவொடனே 93ல் 3rd இயர் படிக்கும்போதே மேரேஜ் பண்ணிட்டேன். 3rd இயரே கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கப்புறம் 99லேயும் 2000 போய் 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணான். 2வது பையன் 2001ல் பிறந்த உடனே 2002லேருந்து 2005 வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்து 3 வருஷம் MBA ஃபைனான்ஸ் படித்தான். படித்து முடித்தோடனே 2005ல் வேலை போட்டு கொடுத்தேன். வேலை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கம்பெனி ஃபுல்லாக அவங்க தான் பார்த்தாங்க. இன்னும் 20 வருஷமாக கம்பெனி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். அதே மாதிரி பசங்க ஆசைப்பட்டாங்க அமெரிக்காவில் வந்து தான் வாழணும்ட்டு. பசங்க ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். என் பையன் பெரியவன் வந்து அனிமேஷன் படிக்கணும்னா படிச்சுட்டான். சின்னவன் வந்து ஏரோஸ்பேஸ், மேஜர் ஏரோஸ்பேஸ், மைனர் மூவி கிரியேஷன் படிக்கணும்னா படிச்சுட்டான். இப்போ 2 வருஷமாக அவன் எந்த வேலைக்கு போகல. எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெனசிலேருந்து எல்லாம் 10-12 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுமே ஸ்கூல் படிக்கும்போதே, மிடில் ஸ்கூல் படிக்கும்போதே, ஹை ஸ்கூல் படிக்கும்போதே எல்லாம் போய் காஃபி ஷாப்பில், அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. நம்ம பிள்ளையும் போய் வேலை பார்த்தானா எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு நான் நினைப்பேன். அதெல்லாம் நாங்கள் போக முடியாது அப்படின்றாங்க. சரி அவனை எப்படி சொல்கிறது அப்படின்னு விட்டேன். அதே மாதிரி இப்போ வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் டாடி நாங்கள் அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன், நான் இப்போ வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஏன்னா மேஜர் ஏரோஸ்பேஸ் படித்தான், மைனர் மூவி கிரியேஷன். நான் நாசாலெலாம் சொல்லி வச்சுருந்தேன். அவன் அதெல்லாம் இப்போ இல்லைங்கிறான். அதெல்லாம் ஓல்டு பேஷன் டாடி, நான் வேறு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறான். சரி சினிமா எடுக்க போகிறான்னா அது நான் நடிக்க போறியாடா சொல்லு. நான் நடிக்கலாம், உங்களெல்லாம் இப்போ பீட் பண்ண முடியாது, நான் அதுக்கு வரவே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணேன்? டைரக்ஷன் பண்ண போகிறேன். சரி எப்போ டம்னா சங்கர் சார்ட்டையோ இல்லைன்னா மனிதத்தன்ட்டே சேர்த்து விட்றேன். நான் இந்தியா பக்கமே போக மாட்டேன். அப்போ என்ன தான் பண்ணுவேன்? ஹாலிவுட்டில் தான் டைரக்ட் பண்ணுவேன். சரி எப்படா கதையெல்லாம் சொன்னேன், அது நான் உங்களுக்கு தேவைன்னா அவன் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிறான். சரி எப்போ ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் டாடி, பேசாமல் இருங்க. இப்போ நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கான். இப்போ 15 நாள் நடக்குதுங்க. எல்லாம் படங்களாக நிறையா 50 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக ஹோம் தியேட்டரில் டெய்லி 3 படம் பார்க்குறான். தினம் அமேசானுக்கு அதிக காசு நாங்கள் தான் கொடுக்குறோம். தினம் 3 புக்கு 4 புக்கு வருது. ஏன்னா தினம் புக்கு வருது, நான் படிச்சிடறேன் டாடி, நிறைய படிச்சுட்டேங்கன்னு படிச்சுக்கிட்டே இருக்கான். லைப்ரரி மாதிரி வைக்கிறான். அவன் என்ன ஆசைப்படுறாங்களோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஸோ ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறது தான் மெயின் நோக்கம். அதுதான் நீங்கள் எல்லோரும் செய்யணும். அவன் என்ன ஆசைப்படுறாலும் பண்ணுங்க, விட்டுட்டோம். அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவனை நீ இதில் தான் போகணும் அதில் தான் போகணும் அவனை திணிக்கக்கூடாது. அவங்க விருப்பப்படுற வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் என்றைக்கு சந்தோஷம்தான். ப்ளீஸ் கோ ஹெட். இல்லை அதுக்கு பதில் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு சிறந்த தந்தைங்கிறத விட ஒரு தாயுமானவன், அதுதான் காரணம்னு சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அதாவது உங்கள் வாழ்க்கையில் பாடல் எல்லாமே இந்த மாதிரி சூழலில் வந்தாச்சு. இந்த நீங்கள் பேசுனதை கேட்டுட்டு கேள்வியை மறக்கிற அளவுக்கு உங்களுடைய உணர்வு வெளிப்படுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையும் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையிலையும் டெனசியில் இருக்கக்கூடிய மக்கள் நண்பர்கள் சூழ்நிலையிலையும் இதையெல்லாம் தாண்டி ஜப்பானில் ஒரு கல்யாணம் பண்ணீங்கல்ல, அம்பானி அளவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, அதை பற்றி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியணும். அதுக்கு ஒரு காரணம் ஏன் ஜப்பானில் போய் தேர்ந்தெடுத்தீங்க? பாலகன் பேசினார், கல்யாணத்துக்கு அதிக செலவு பண்ணாதீங்க, 10,000 தான் அதிக செலவாகும், 10,000க்குள்ளே கல்யாணம் பண்ணுங்கன்னு என்னை தான் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிச்சு. நம்மளை தான் சொல்கிறாரு போல இருக்கு, நம்ம வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பார் போல இருக்கு அப்படின்னு. என்ன காரணம்னா என் பையன் தனுஷ் வந்து அவனுக்கு வந்து நிறைய ஜாப்பனீஸ் சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜாப்பனீஸ் கார்ட்டூன், அவன் வந்து அனிமேஷன் படித்தனால இந்த கார்ட்டூன் நிறைய வரைவான். அதனால் ஜப்பானுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. அந்த ஜப்பான் போகணுன்னு 7-8 வருஷமாக அவனுக்கு கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் பிள்ளைய வந்து அவன் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போக முடியாது. அவனுக்கு வந்து லங்ஸ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறனால டாக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. 2016க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃப்ளைட்லேயே அவன் ட்ராவல் பண்ணல. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி அவனை ஆசைப்படுறதா எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸோ ஜப்பானுக்கு கூட்டி போகணும், ஆனால் ஃப்ளைட்டில் போக முடியாது. எப்படி போக முடியும்? இன்னும் 1 வருஷமாக ரிசர்ச் பண்ணி எப்படி போகலான்னு சொல்லி கடைசியில் கப்பலில் போகலான்னு டாக்டர் போய் அட்வைஸ் பண்ண. கப்பலில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரவுண்ட் லெவலில் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே ஹை ஆட்டிடியூடில் 10,000 அடிக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, உயிருக்கு ஆபத்தாயிருன்னு சொன்னேன். சரின்ட்டு அதுக்கு 1 வருஷமாக பிளான் பண்ணி
இங்கேருந்து ஜப்பானுக்கு எப்படி கூப்பிட்டு போகிறது? இங்கேருந்து பை ரோடு நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிறது கடல் இல்லாத பகுதி டெனசி நாஷ்வில்ல இருக்கோம். கடல் பகுதி போகணும், ஒன்று ஈஸ்ட் கோஸ்ட் போகணும், இல்லை வெஸ்ட் கோஸ்ட் போகணும். இங்கேருந்து வந்து நாங்கள் 10 நாள் 12 நாள் ட்ரைவ் பண்ணி போனால் தான் வெஸ்ட் கோஸ்ட் போக முடியும். நாங்கள் அதுக்காக சிக்காகோ போய், சிக்காகோலேருந்து ஆம்ட்ராக் ட்ரெயின் எடுத்துகிட்டு அங்கே போய், அங்கேருந்து சியாட்டல்லேருந்து வேன்கூவர் போய், அங்கே போய் கப்பல் பிடிச்சி, அங்கேருந்து 18 நாள் கப்பல்லையே பயணம் பண்ணி ஜப்பானுக்கு போய் அவனுடைய ஆசையை நிறைவேற்றிடுவாங்க. ஜப்பான் போய்ட்டு திருப்பி வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா, ஜப்பானில் போய் இறங்கினோடனே 3-3.5 மாதம் கழிச்சு தான் அடுத்த கப்பல் இருக்குது. அது எங்கே? வேறு ஊருக்கு போகிறதுக்கு கப்பல் இருக்குது, திரும்பி வர்றதுக்கு கப்பல் இல்லை. 5-6 மாதத்துக்கு வந்து இந்த பக்கம் வந்து அந்த அந்த பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இந்த நார்த்து அமெரிக்காவுக்கு மேலே இருக்கிறதுலாம் எந்த பக்கமும் கப்பல் போகாதுன்ட்டாங்க. திருப்பி வர்றதுக்கு 7 மாதம் கழிச்சு தான் கப்பல் இருக்குது. இப்போ 7 மாதம் கழிச்சுட்டே வேணாண்டா அப்படின்னா, இல்லை டாடி இங்கே வீட்டில் இருக்க போகிறோம், அங்கே போய் இருப்போம் அப்படின்ட்டான். எனக்கு ஜப்பான் போய் ஆகணுன்ட்டான். சரின்னு 1 வருஷம்லேருந்து இப்போ எல்லாம் பிளான் பண்ணி முடிவு பண்ணிவிட்டு கிளம்புற நேரத்தில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவனுக்கு. ஸோ அவனுடைய ஆசையை அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அதையும் நம்ம பண்ணிடணும், அவன் ஆசைப்பட்றான். அவன் வீட்லேயே இருக்கிறனால வெளியே போகல. வெளியில் போனால் ஈஸியாக அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பிடிக்கலாம், இங்கே ஏதோ டேட்டிங்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் இவனுக்கு இல்லையே. சரி நம்ம அவனுக்கு ஊர் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு தேடினா பல இடத்துல தேடினேன், கிடைக்கல. கடைசியாக வந்து எங்கள் ஃபாதர்-இன்-லா பக்கத்துலேயே அடுத்த தெருவில் அவங்க பழகினவங்க இருந்தாங்க. நம்ம தூரத்து நம்ம கம்யூனிட்டிலே கிடைச்சாங்க. அவங்க அந்த பொண்ணு பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. மாமனார் வந்து சொன்னார், அது மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே ஆசைப்பட்டு ரைட் ஓகே. மனைவி எங்கள் அண்ணனை போய் அனுப்பிச்சி பார்த்தேன். அப்புறம் என்னுடைய மனைவி அனுப்பிச்சி போய் பார்த்தேன். அப்புறம் நான் போய் போனேன். எல்லாம் என் பையனுடைய கண்டிஷன் எல்லாம் சொல்லி, இது ஓகேவாம்மா, உனக்கு இஷ்டம் தானே, எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிக்கிட்டான். அது நிச்சயம் பண்ணிட்டப்போ நான் சொல்கிறேன் பையன்கிட்ட, தம்பி இனிமேல் வந்து அமெரிக்கா ஜப்பான் போக முடியாது, ஏன்னா பொண்ணு நிச்சயம் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப நீ வந்து டூர் போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் பெரிய லெவலில் மேரேஜ் பண்ணிடலான் இருக்கேன். டேடி நான் ஜப்பான் போய் அவனை நான் 8 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஜப்பான் திடீர்னு கேன்சலுங்கிறீங்க அப்படின்னு. இல்லைடா கல்யாணம் பண்ணணும்டா, பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னா. இல்லை டேடி அதெல்லாம் இப்போ நீங்கள் ஜப்பான் தான் முக்கியம் எனக்கு அப்படின்னா. அப்போ உனக்கு லைஃப் பார்ட்னர் வராங்கடா, அது முக்கியம், அதுவும் தான் முக்கியம். அது முக்கியம்னா எப்படிடா அப்புறம் கல்யாணம் இங்கே வைக்கணும், போயிட்டு வரதுக்கு 1 வருஷம் ஆகும். அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட போய் 1 வருஷம் கழித்து கல்யாணம் வச்சுக்கன்னு சொன்னால் எப்படி நல்லா இருக்குமான்னா, கல்யாணத்தை அங்கே வைங்க. இது கல்யாணத்தை அங்கே எங்கடா வைக்கிறேன்? ஜப்பானில் தான் 3.5 மாதம் கப்பல் இல்லாமல் இருக்கோம்ல, அந்த கேப்பில் வச்சுருங்க அப்படின்னா. டேய் தெரியாத ஊர்ரா, அங்கே போய் எப்பட்றா வைக்கிறது, நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும், மொழி தெரியாத ஊரில். அதெல்லாம் நீங்கள் நினச்சா பண்ணிடுங்க டாடி, பண்ணிடுங்க அப்படின்ட்டான். சரி அதுக்காக நான் உடனே போய் ஜூலையிலேயே போயிட்டு 1 வாரம் இருந்து எங்கெல்லாம் இடம் இருக்குது, எப்படி வசதி இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ரைட் ஓகே அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஜப்பான்லேயே பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஜப்பானில் கல்யாணம் பண்ணோம். ஜப்பானில் வைக்கும்போது நான் தனியாக 4 பேரை மட்டும் வச்சு கல்யாணம் பண்ண முடியாது. நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படித்தான் ஆரம்பித்து இந்த கல்யாணத்தை ஜப்பானில் நடத்தணும். ஐ நோ டைம் இஸ் அப். ஆக்சுவலாக வந்து கிராமத்துலேருந்து படித்து இங்கே அமெரிக்கா வந்து இருக்கவங்க ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ மெனி பீப்புள். அதில் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார், நீங்கள் கவனிச்சேன்னு தெரியல. லால்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர். தேட்ஸ் அனதர் இன்ஸ்பிரேஷனல். சரிங்களா? நானும் உங்கள் மாதிரி ஒரு கிராமத்தில் அவருக்கு எனக்குள்ள நம்மளுக்கெல்லாம் என்ன காமன்னாக்க அவருடைய மெகா ஜேர்னியில் அந்த கிராமத்திலேருந்து வந்த ஒரு பயணம் தான் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் தொடர்பு. நானும் அவர் திருச்சி மாவட்டம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் கிராமத்துலேருந்து வந்தவன். அவர் திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் கிராமத்தில் வந்தவங்க. அது மாதிரி நிறைய கிராமத்தில் வந்திருக்காங்க. அவரை பார்த்தா உண்மையிலே நம்ம கிராமத்தில் வந்தது மாதிரி இருக்க பல சாதனைகளை சாதிச்சிருக்காரு. அதனால் நம்மளும் சாதிக்க முடியும் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். அமெரிக்கா கிளம்பி வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, என் மனைவி பயந்தா, ஏங்க அமெரிக்காவுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து 4 வார்த்தை முழுமையாக 4 சென்டென்ஸ் முழுமையாக இங்கிலீஷ் பேச மாட்டேன். அப்போ எப்படி போய்ங்க நம்ம சர்வே பண்ண முடியும், நம்ம போகிறது கரெக்டாக அப்படின்னு மனைவி வந்து அழுகிறா. எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நம்ம போகலாமா, ஏம்மா உள்ள அங்கே போனால் தான் நல்லா இருப்பான்னு சொல்கிறப்ப அவனு ஆசைப்படும் போது நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேண்டாமா, அங்கே போயிடலாம். இல்லைங்க எப்படி அதெல்லாம் விடுமா, நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அங்கே போய் நான் ஹோம் டிப்போவில் வேலை செஞ்சாலும் நான் பிள்ளைய காப்பாற்றேன், விடுங்க, இப்போ எந்த பதவி எதுவுமே எனக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்தவன். நான் வந்து இங்கே ஸ்க்ராட்சிலேருந்து திருப்பி ஒரு லைஃப்பை ஆரம்பிக்கிறேன். நான் இங்கே ஆரம்பித்து இந்த 15 வருஷத்தில் இந்தியாவில் இருந்ததை விட நான் 10 மடங்கு இன்றைக்கி பெருசாக இருக்கேன். காரணம் வந்து என்னுடைய கான்ஃபிடென்ட் தான். ஸோ லைஃப்பில் எப்பயுமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். சார் ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். சார் ஹியர் ஒரே ஒரு கொஸ்டின் சார் ப்ளீஸ், ஒன்லி ஒன் கொஸ்டின்.
சார் உங்கள் வாட்சில் மட்டும் ஏன் சார் 24 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் இருக்கு? எவ்ரி டே உங்கள் காலண்டரில் மட்டும் 31 டேஸ் மேலே இருக்குது. எப்போ வந்தாலும் எல்லாருக்கும் டைம் கொடுக்குறீங்க, எல்லாரையும் வெல்கம் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் தான் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்கன்னா வீட்டில் அண்ணி பசங்க எல்லாரும் அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. இந்த எனர்ஜிலாம் எங்கேருந்து வருது சார்? நீங்கள் ஒரு கார் வாங்க ஏதோ போயிட்டு இருந்தீங்க, நான் எந்த அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்தேன், அதை கேன்சல் பண்ணிட்டு பார்க்க வரீங்க. அடுத்த நாள் பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் அமெரிக்காவுக்கு எங்கே வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வர தான் இருக்குது. எப்படி சார் இந்த எனர்ஜி, இந்த விருந்தோம்பல் எங்கேருந்து சார் வந்தது? அது என்னுடைய அம்மாக்கிட்டேருந்து தான் வந்தது. எங்கள் அம்மா வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூல்லேருந்து வருவேன், நேராக புக்கு பண்ணி தூக்கி போட்டு நம்ம வேலை போயிடுவோம். இங்கே வா, யார் வந்திருக்கான்னு பார்த்தியா? யார்? போய் ஹாலில் போய் பாரு. பார்த்தா வந்திருப்பாங்க. போய் வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்கள விசாரிச்சுட்டு போ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து பழக்கினாங்க. அந்த ஒரு இதுதான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு வந்தது. ஆனால் எப்பயுமே பொதுவாக சினிமாவும் சரி அரசியலும் சரி, மக்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. மக்கள் ஓட்டு போட்டு எங்கள் ஜெயிக்க வச்சதுனால தான் நாங்கள் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆனோம். அதே மாதிரி மக்கள் டிக்கெட் வாங்கி லைனில் நின்று அவங்க படம் பார்த்ததுனால தான் நாங்கள் நடிகன் ஆனோம். ஸோ அதனால் எப்பயுமே மக்களுக்கு முக்கியம், மக்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பேன். யாரும் வந்தாலும் எங்கள் வீட்டில் வருவோம். ராத்திரி படுக்க போகும்போது நான் கதவை சாத்துவேன். பகல் ஃபுல்லாக திறந்தே இருக்கும். என்னுடைய நண்பர்கள்லேருந்து யார் இருந்தாலும், தெரியாதவங்க எவ்வளோ பேர் எங்கெந்த ஊர்லாம் வர்றாங்க, எல்லோரும் வாங்க, நாங்கள் உங்கள் வீடை பார்த்துட்டு போகணும் நினச்சோம், இந்த பக்கம் கிராஸ் பண்ணோம் நேஷ்வில்ல, உங்கள் வீடு இங்கே தான் தெரியும், வந்தோம், வாங்கம்மா உட்காந்து சொல்லி காஃபி சாப்பிட்டு கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து பார்த்து அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து மனுஷனாக மதிக்கணும், அவ்வளோதான். நன்றி அண்ணன். இதில் ஒரு விடயம், அந்த மேடை பேச்சில் ஒரு ஆள் பேச மொனோட்டோன்னு சொல்லுவாங்க, பேசோக்க கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு கதை சொல்லி. நீங்கள் எல்லாரும் இருந்து அவர் சொன்ன கதை, ஜப்பானுக்கு போனோம், அவர்கிட்ட ஊருக்கு போனோம், எப்படி பாரதி ராஜா சாரோடு இருந்தார், எப்படி முதல்வரோட இருந்தார், அது ஸ்டோரி டெல்லிங். அப்படி எல்லாருக்கும் வராது, அது கடவுள் கொடுக்குற வரம். அதற்காக எங்கண்ட 2 நட்சத்திரங்களுக்கும் எங்கே உங்கள் அன்பு கரவொளி மீண்டும் ஒரு குரல்.